அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மல்லுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி விஸ்வகர்ம ஜகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்ரீ நாகசக்தி அம்மன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். இதில் அம்மனுக்கு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், கற்பூர தீபாராதனை என பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். அனைவருக்கும் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அருள்வாக்கு கூறி ஆசி வழங்கினார். முன்னதாக வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் வளையல் மற்றும் பிரசாதங்களை வழங்கி ஆசீர்வாதம் செய்தார். இதுகுறித்து கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் கூறுகையில், எங்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. எனவே மல்லுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மனை குடும்பத்துடன் தரிசித்து வந்தோம். நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அருள்வாக்கு வழங்கி ஆசீர்வதித்தார். அதன் பிறகு தற்போது குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. எனவே நாங்கள் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளோம். ஸ்ரீ நாகசக்தி அம்மனை தரிசித்தால் கேட்டவரம் கிடைக்கும் என்று கூறினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் டாக்டர் உமா மகேஸ்வரி, டாக்டர் கணேஷ்குமார், ஸ்ரீ பாக்கியலட்சுமி, இளைய பட்டம் ஸ்ரீ பாலரிஷி நாக விக்னேஷ், மேலாளர் தங்கதுரை மற்றும் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. Now